இன்றைக்கும் ஏன் நான் இஸ்லாமியர்களுக்காக ஒவ்வொரு மேடையிலும் ஏறி பேச விரும்புகிறேன் என்றால், கடலில் அப்படி ஒன்றும் நீச்சல் அடித்து பல கிலோமீட்டர்கள் செல்லுகின்ற அளவுக்கு ஆற்றல் உடையவர்கள் அல்ல இஸ்லாமிய சகோதரர்கள். ஆயினும் சென்னையில் பெருவெள்ளம் சூழ்ந்த பொழுது அந்த பெருவெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட மக்களை மீட்பதற்கு முதலில் வந்து நின்றவர்கள் அப்படி நீச்சல் பாரம்பரியம் இல்லாத இஸ்லாமிய மக்கள் தான் வந்து நின்றார்கள். இதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்வதற்கு காரணம், எக்காலம் ஆனாலும் இந்த நற்பண்புகளை இழந்து விடாதீர்கள். தொழுநோயாளிகளையும் தொட்டு தூக்கிய மதம் கிறிஸ்தவம் என்று எம் ஆர் ராதா அவர்கள் திரைப்படத்தில் பேசுவார்கள். ஆனால் கொரோனா வந்த பொழுது நாங்களே பின்வாங்கினோம். ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைசியாக அவனுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை என்பது பிணமாக செல்கிற பொழுது 4 பேர் அதை தாங்கிக் கொண்டு கண்ணியத்தோடு வழியனுப்பி வைப்பது. கொரோனா காலத்தில் எல்லோரும் பின்வாங்கிய பொழுது ஒரு மனிதனுக்கு, மனித உயிருக்கு அல்ல அந்த பிறவிக்கு கிடைக்கிற அந்த கடைசி மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று தம் உயிரையும் கருதாது என்ற ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம். இந்த அடிப்படை பண்புகளை நீங்கள் இழக்காதிருக்கிற வரை உங்களுக்காக இந்த உலகம் நிற்கும்.